Light of the world, you stepped down into darkness, opened my eyes, let me see. எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். இந்த நாள்லயும் உங்க ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். எல்லோரும் சுகமாய் இருக்கிறீர்கள் என்று நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இப்பொழுதும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் எடுத்துக்கொள்வோம் 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 6வது வசனம். உங்களுக்காக இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற இந்த வார்த்தை என்னவென்றால், தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். தாவீதினுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கும்போது நிறைய பாதைகளை தாவீது கடந்து வருகிறார். சிறு வயதிலிருந்து நெருக்கம், புறக்கணிப்பு, கொலை மிரட்டல், இந்த மாதிரி ஏராளமான காரியங்களை சந்தித்து சந்தித்து தாவீது மேற்கொண்டு வெற்றி பெற்று வருகிற ஒரு யுத்த வீரன், ஜெய வீரனா அவனோட வாழ்க்கை இருந்திருக்கு. விசேஷமா தாவீதை குறிச்சு நம்ம சொல்லும் போது அவர் அபிஷேகிக்கப்பட்டவர். எப்படி என்றால், சிறு வயதிலேயே ராஜாவாக, இஸ்ரவேல் தேசத்தின் மேல் ராஜாவாக கர்த்தருடைய தீர்க்கதரிசினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அழைப்பு அவர் மேல இருக்கிறது. ஆனால் அவருடைய வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்க்கும்போது நிறைய பாடு, நெருக்கம், போராட்டம், சஞ்சலம், தவிப்பு, இதெல்லாம் அவரோட வாழ்க்கையில அடுத்து வந்துட்டே இருக்கு. இந்த வசனத்தை நம்ம முதல்ல வாசிக்கும் போது என்ன சொல்லுகிறது என்றால், இந்த வசனம் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். என்ன ஆச்சு தாவீதுக்கு? ஏன் வேதம் அப்படி சொல்லுகிறது என்று நம்ம பார்க்கும்போது, இந்த அதிகாரம் 1 5 வசனங்களை நம்ம அப்படியே வாசிக்கும் போது அங்க என்ன நடக்கிறது என்றால், தாவீது சிக்லாகு அப்படின்ற இடத்துல அவங்க தன்னுடைய தாவீது வேறு ஒரு திருமணம் செய்து கொள்ளுகிறார். அதற்கடுத்து ஒரு 2 மனைவிகள் அந்த இடத்துல தாவீதுக்கு இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க. எல்லாரையும் வைத்துக் கொண்டு அவர் அந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சிக்லாகுல. அவர் அந்த இடத்துல வரும்போது, யுத்தத்திற்கு சென்று திரும்பி வரும் பொழுது வந்து பாக்குறாரு, அந்த சிக்லாகு எல்லாமே அக்கினியினால சுட்டெரிக்கப்பட்டிருக்கு. அந்த பகுதி, அதுல வாழ்ந்துட்டு இருந்த அவருடைய மனைவி, பிள்ளைகள், அவரோடு கூட இருக்கிற அந்த 400 பேருடைய குடும்பங்கள் எல்லாவற்றையும் அமலேக்கியர் வந்து என்ன பண்றாங்க, எதிரிகள் அந்த இடத்தை வந்து கொள்ளையடித்து அதையெல்லாம் அக்கினியினால சுட்டெடுத்து போட்டுட்டு அந்த இடத்துல இருந்து அவருடைய குடும்பங்கள் எல்லாரையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா கடத்தி கொண்டு போய்விட்டார்கள். அவர்களை எல்லாம் அவர் சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவங்க திரும்பி வரும்போது பார்த்தா பட்டணமே அக்கினியினால சுட்டெரிக்கப்பட்டிருக்கு. மனைவிகள், பிள்ளைகளை யாரையுமே காணோம். இதை பார்த்த உடனே 4வது வசனம் சொல்லுகிறது, அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. வீட்டுக்கு எல்லாரும் ஒரு சந்தோஷமா இருக்கணும், வேலையில வெளியில எங்க போயிட்டு வந்தாலும் வீட்டுக்கு திரும்பி வரும்போது தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு இடம், சந்தோஷப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு இடமாக இருக்கிறது தான் வீடு. அங்க வரும்போது கொஞ்சம் நம்ம லேப்பாரலாம் அப்படின்னு வரும்போது வீடே அங்க இல்ல, பிள்ளைகள் இல்ல, மனைவி இல்ல, அந்த இடமே அக்கினியால கொளுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கும்போது தாவீதோட மனநிலை எப்படி இருந்திருக்கும், அவனோட கூட இருந்தவர்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. சடன் டிசாஸ்டர், ஒரு பெரிய ஷாக், ஒரு பெரிய எதிர்பார்க்காத ஒரு வேதனை, நெருக்கம். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது 4வது வசனம், அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். இந்த சிச்சுவேஷனை பாக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு அழுது 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 அழுகிறதுக்கு கூட பலன் இல்லாத அளவுக்கு அவங்க அந்த சூழ்நிலைய பார்த்து சத்தமிட்டு எல்லாரும் அழுது இருக்காங்க. தாவீதோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய நெருக்கம் வருது பாருங்க. தாவீதின் மேல அழைப்பு இருக்கு, தாவீது அபிஷேகிக்கப்பட்டவன். ஆனாலும் அவரோட வாழ்க்கையில எதிர்பாராத, நினைத்து பார்க்காத சில ஏமாற்றங்கள், சில குழப்பங்கள், சில வேதனைகள், சில நெருக்கங்கள், அன்எக்ஸ்பெக்டடான சில காரியங்கள், அவரோட இருதயத்தை சுக்குநூறாக உடைக்கிற காரியங்கள் நடக்கிறது அபிஷேகிக்கப்பட்டவர்களுக்கே. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில கூட ஆண்டவரோட பிள்ளைகளாகிய நமக்கு அநேக சூழ்நிலைகள்ல திடீர்னு எல்லா இடமும் அப்படியே அடைக்கப்பட்டது போல, ஒரு இருள் சூழ்ந்தது போல ஒரு நெருக்கம், என்ன செய்வது என்று தெரியாத அளவிற்கு நம்ம ஒரு இடத்துல தள்ளப்படுறோம்.
நம்மளால அதை சமாளிக்கவே முடியல. பாருங்க, இவங்களால அழுக முடியாத அளவிற்கு அவங்க அழுதுருக்காங்க. அந்த அளவிற்கு அவங்களால தாங்கிக் கொள்ள முடியல. அவங்க மனைவி யார் பிடிச்சிட்டு போனா, என்ன ஆச்சு, அவங்க உயிரோட இருக்காங்களா இல்ல மரிச்சு போயிட்டாங்களா, பட்டணம் முழுவதையும் தீ கொளுத்தி போட்டு போயிருக்காங்களே, அவங்களோட உடைமைகள் எல்லாவற்றையும் அழிச்சிட்டு இப்படி பண்ணிட்டு போயிருக்காங்களே, என் பிள்ளைக்கு என்னாச்சு, என் மனைவிக்கு என்னாச்சுன்னு சொல்லி அங்க இருந்த ஒவ்வொருவரும், தாவீதோடு கூட இருந்த ஒவ்வொரு மனுஷரும் எவ்வளவு திகைச்சு போயிருப்பாங்க, துடிச்சு போயிருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில அவ்வளவு பெரிய ஒரு நெருக்கம். 5வது வசனம் சொல்லுகிறது, தன் 2 மனைவிகள் ஆகிய அஹினோவாமும் அபிகாயிலும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். இந்த அஹினோவாம், அபிகாயில், இந்த 2 பெயர்களுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அஹினோவாம் என்று சொன்னால் இன்பம் அல்லது மகிழ்ச்சி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அபிகாயில் என்று சொன்னால் தகப்பனின் சந்தோஷம் அப்படின்ற ஒரு மீனிங் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பெயருக்கு. ஹீப்ரூ நேம்ஸ், எபிரேய பெயர். இந்த இடத்துல மனைவிகள் 2 பேரை சிறைப்பிடித்து கொண்டு போயிருந்தாலும் லிட்ரலா இது நடந்திருக்கு. ஆனா இன்டைரக்டா அவனோட மகிழ்ச்சி, அவனோட பாதுகாப்பா அவன் உணரக்கூடிய அந்த குடும்பம், நம்ம வீடுதான் நமக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு இடம். நம்ம வேற எங்க போனாலும் சரி, அந்த இடத்துல இருந்து நம்ம வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்தாதான் நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த பாதுகாப்பு அவனை விட்டு போயிடுச்சு. இன்பம், மகிழ்ச்சி, குடும்பத்துல ஒரு சந்தோஷம், சமாதானம் இதெல்லாம் நிறைஞ்சு இருக்கிற ஒரு இடம் தான் குடும்பம். அப்போ அது அவனோட வாழ்க்கையில இருந்து எடுக்கப்பட்டு போயிடுச்சு. ஒரு சிறையின் அனுபவம், சிறை பிடிக்கப்பட்ட அனுபவம். இந்த நாள்ல நம்ம வாழ்க்கையில கூட பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோட வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு இடம் சிறைப்பிடிக்கப்பட்ட மாதிரி நீங்க உணர்றீங்களா? என் சந்தோஷம் போயிடுச்சு, என் நிம்மதி பறி போயிடுச்சு, நல்லாதான் என் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு, ஆனா திடீர்னு ஏதோ ஒரு குழப்பம் வந்துச்சு, ஏதோ ஒரு காரியம் வந்துச்சு, ஏதோ ஒரு வியாதி வந்துச்சு, ஏதோ ஒரு எதிர்பாராத இழப்பு நேரிட்டது. அதன் மூலமாக நீங்க இதுவரைக்கும் அனுபவித்திராத ஒரு தொல்லைய நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா? தாவீது என்ன தெரியுமா பண்ணா? அவனும் இதே மாதிரி சூழ்நிலையில தான் கடந்து போறான். அவனாலையும் தாங்க முடியல. அவனுக்கும் வேதனை இருக்கு. என்னோட இன்பமான வாழ்க்கை போயிடுச்சே, என்னோட சுகம் என்னை விட்டு கடந்து போயிடுச்சே. என்ன நம்ம வாழ்க்கையில வேலை நம்ம இழந்திருக்கலாம், வேலையை ஒருவேளை நம்ம இழந்திருக்கலாம், நற்பெயரை கூட நம்ம ஒரு வேலை இழந்திருக்கலாம். புரிஞ்சு கொண்டிருந்தவங்க திடீர்னு நம்மள புரிஞ்சு கொள்ளாம போய் அந்த ஒரு உறவை நம்ம இழந்திருக்கலாம். இப்படி எந்த இழப்பாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் ஊடுருவி போய் கொண்டிருந்தாலும், தாவீது என்ன செய்தானோ அதை நம்ம வாழ்க்கையில நம்ம செய்ய கற்றுக்கொண்டோம் என்றால் நம்ம கூட நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். கர்த்தர் அதனாலதான் இந்த 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இது எல்லாமே போயிடுச்சு. அப்பதான் 6வது வசனம் சொல்லுது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீதோட வாழ்க்கையில அவ்வளவு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அவன் இருக்கான். ஒன்னே ஒண்ணு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். இதுல இன்னும் மோசமான ஒரு காரியம் நடக்குது. என்னன்னா, கூட இருந்த சகல ஜனங்களும் அவங்கவுங்களோட பிள்ளைகள் எல்லாம் நினைக்கும் போது அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, தாவீதோட இருந்ததுனாலதானே நமக்கு இந்த ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் தாவீதுக்கு எதிரா மாறிட்டாங்க. இவ்வளவு நாளும் கூடவே இருந்து தாவீதுக்கு சப்போர்ட்டிவா இருந்தவங்க தாவீதின் மேல கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்களாம். அந்த அளவுக்கு இப்போ தாவீது நெருக்கப்படுறான். கூட சப்போர்ட்டிவா இவ்வளவு நாள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிதான் கூட இருந்திருப்பானுங்க. ஒரு ஹெட்டா வச்சுதான் இருந்தானுங்க. இன்னைக்கு கடைசியில அவங்களே எதிரா திரும்பிட்டாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட யார நம்ம ரொம்ப டீப்பஸ்டா ட்ரஸ்ட் பண்ணி இருந்தோமோ அவங்க நமக்கு அகேன்ஸ்டா எழும்பி சில காரியங்களை செய்யும் போது, இல்லைன்னா நம்ம நம்பிக்கைக்குரியவங்களா இருப்பாங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா திடீர்னு அவங்க நம்ம காலை வாருகிறவர்களாக மாறுவார்கள். நம்மளோட எல்லா வீக்னஸ் பாயிண்டையும் தெரிஞ்சு வச்சுட்டு அதை வச்சு நம்மள தாக்குகிறவர்களாக சில மனிதர்கள் மாறக்கூடும். அப்படியெல்லாம் இருந்த சூழ்நிலையில தாவீது ஒன்னே ஒண்ணு பண்ணான். இந்த பகுதியை நான் வாசித்து கொண்டே இருக்கும்போது இந்த ஒரு இடத்துல நான் அப்படியே நின்று விட்டேன். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அவன் நினைச்சிருந்தா எல்லாருமே என்னை விட்டு போயிட்டாங்க, என் இன்பம் போயிடுச்சு, என் மகிழ்ச்சி போயிடுச்சு, என் பிள்ளைங்க போயிட்டாங்க, என் குடும்பம் போயிடுச்சு, என் வாழ்க்கை, என் வாழ்வாதாரம் எல்லாமே போயிடுச்சு, கூட இருந்தவங்களும் அகேன்ஸ்டா மாறிட்டாங்க, இனி நான் எதுக்கு உயிரோட இருக்கணும் அப்படின்னு அவன் நினைச்சிருக்கலாம். நல்லா அறிஞ்சு வச்சிருந்தான். தன்னோடு இருக்கிற கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டானா. செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிறான். அவனை யாருமே அந்த இடத்துல கவலைப்படாதன்னு சொல்றதுக்கு கூட ஆள் இல்ல. கூட இருந்தவங்களும் எதிரா மாறிட்டாங்க, எதிரிகளாக மாறுறாங்க. ஆனா தாவீது தன்னை கர்த்தருக்குள்ள திடப்படுத்தி கொண்டு விடு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏசப்பா இருக்காரு நம்ம கூட, அவர் பார்த்து கொள்வார் எல்லாவற்றையும், அவர் கூட இருக்காரு, ஒன்றுமே சேதமாய் முடியாது, அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதுன்னு வேதம் சொல்லுது. அவர் என் அடைக்கலமா இருக்காரு, என் கோட்டையா இருக்காரு, என் துருகமா இருக்காரு, என் நம்பிக்கையா இருக்காரு, எந்த தீங்கும் அணுகாது,
இதையெல்லாம் என் வாழ்க்கையில நான் சரி பண்ணி கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி தன்னை கர்த்தருக்குள்ள அவரின் பெயர்ல திடப்படுத்தி கொள்ளுகிறான். இந்த ஒரு ஆட்டிடியூட், இந்த ஒரு குணம் நம்ம வாழ்க்கையில கிறிஸ்தவர்களாகி ஒவ்வொருவருக்கும் வேணுங்க. இப்படி நம்ம வாழ பழகி கொண்டோம். எவ்வளவு எதிர்ப்பு! இத நம்ம ஃபியூ மினிட்ஸ்ல நம்ம பேசுறோம், இப்படி ஆச்சு இப்படி ஆச்சுன்னு. அந்த லிட்ரலா அந்த பாதைக்குள்ள கடந்து போகிறவர்களுக்கு தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும். அந்த வலி வேதனையில நம்மளை தேற்றுவதற்கு ஒருத்தர் வரணும், யாருன்னா வந்து நம்மள ஆறுதல் படுத்தணும்னு நினைக்காதீங்க. நம்ம கூட கர்த்தர் இருக்கிறாருன்றத மறந்துடாம, என் கூட என் அருகில இதையெல்லாம் அறிந்து கொண்டு என் ஆண்டவர் கூட இருக்கிறாரு, அவர் நிச்சயம் எனக்கு உதவி செய்வாரு, அவர் என் சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், நான் மனுஷனுக்கு பயப்பட மாட்டேன்னு சொல்லி கர்த்தரோட வார்த்தையின் பக்கம் நின்னு நம்மளை என்ன பண்ணிக்கணும், திடப்படுத்திக் கொள்ள நம்ம பழகி கொள்ளணும். இப்படி நம்ம பழகும் போது, இப்படி நம்ம வாழும் பொழுது நம்ம வாழ்க்கையில பின்னடைந்து நம்ம போக மாட்டோம். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை ஓவர் கம் பண்றதுக்கான ஒரு வழியை கர்த்தர் நமக்கு காண்பிப்பார். ஹல்லேலூயா. இதை வாசிக்கும் பொழுது நான் மிகவும் தொடப்பட்டேன். கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொள்ளுகிற ஒரு குணாதிசயம், ஒரு பழக்கம் ஒவ்வொரு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும், இயேசுவை நம்புகிற பிள்ளைகளுக்கும் இருக்கும்போது எந்த கஷ்டமும் எந்த ஒரு வேதனையும் நெருக்கமும் அவர்களை நெருங்க முடியாது. அதுதான் விலகி ஓடி போகும். தாவீது இந்த இடத்துல தெளிவா இருந்ததுனால, திடமனதா இருந்ததுனால அவன் என்ன தெரியுமா செய்யறான், சரியான காரியத்தை செய்யறான். 8வது வசனத்துல தாவீது கர்த்தரை நோக்கி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறான், ஆண்டவர் இடத்துல விசாரிக்கிறான். ஆண்டவரே, தாவீது யாருன்னா சாதாரண ஆள் இல்லைங்க. சிங்கத்தை கொண்டு இருக்கிறான், கரடியை கொண்டிருக்கிறான், மிகப்பெரிய யுத்த வீரன். எல்லாரும் மிகப்பெரிய போர்ல இருக்கிறவங்க அண்ணனுங்களே போய் சண்டை போட பயந்த கோலியாத் பெலிஸ்தியனை மேற்கொண்டிருக்கிறான், அவன் வென்றிருக்கிறான், அவனை ஜெயித்திருக்கிறான். அவன் எந்த யுத்தத்துக்கு போனாலும் ஜெயத்தோட திரும்பி வருகிற ஒரு யுத்த வீரன். அவன் சொல்றான், நீர் என் கரங்களை யுத்தத்திற்கும் என் விரல்களை போருக்கும் படிப்பித்திருக்கிறீர், என்ன நீங்க ட்ரெயின் பண்ணிருக்கீங்க, நான் அவ்வளவு சாதாரணமான ஆள் இல்லைன்னு சொல்லி அவன் கர்த்தருக்குள்ள திட நம்பிக்கையோட வாழ்ந்துட்டு இருக்கிறான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட ஏராளமான பிரச்சனைக்குள்ள நான் போறேன், நான் ஆண்டவரை நம்புறேன், அவர் எனக்கு வார்த்தை கொடுத்திருக்காரு. ஆனா அதெல்லாம் பார்க்கும்போது தாவீதுக்கு இந்த இடத்துல எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அவன் ராஜாவா ஆகணும்னு அவனுக்கு மேல அபிஷேகம் இருக்கு. ஆனா இன்னைக்கு எல்லாமே அவனை சுத்தி அகேன்ஸ்டா இருக்கு. ஆனா அவன் சோர்ந்தே போல, வார்த்தை அபிஷேகம் அந்த தரிசனத்தின் மேல அவன் குறிக்கோளா இருந்தான். அது வாழ்க்கையில நிறைவேறும், ஏன்னா அதை சொன்னவர் கர்த்தர், அவர் மாறாதவர், அதை நிறைவேற்றுவார்னு சொல்லி தாவீது உறுதியா நின்றான். அவன் வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனையும் சந்தித்து வெற்றி கொண்டு வெளியில போவதற்கு அவனுக்கு பலன் கிடைச்சது. இன்னைக்கு உங்களுக்கும் அப்படிப்பட்ட பலனை ஆண்டவர் கொடுக்க விரும்புறாரு. அவரோட வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. கர்த்தரிடத்துல போய் விசாரிக்கிறேன், ஆண்டவரே, நான் போய் என்னோட குடும்பத்தை அழிச்சு கொண்டு போனவங்களை நான் பின்தொடர்ந்து போறேன், நான் போய் ஜெயிச்சிருவேனா, அவங்கள நான் பிடிச்சிருவேனா, நான் இழந்து போனேனே என் சந்தோஷம் என் மகிழ்ச்சி எல்லாவற்றையும் நான் திருப்பி கொள்ளுவேனான்னு ஆண்டவர்கிட்ட அவன் விசாரிக்கிறான், ஜெபிக்கிறான். இன்னைக்கு நம்ம கூட பிரச்சனை வரும்போது ஜெபிக்க மாட்டேங்கிறோம். பிரச்சனை வரும்போது என்ன பண்றோம்னா, ஆண்டவருக்கு எல்லாமே தெரியுமே, அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு, அவரே வந்து உதவி செய்யலாமே. கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார், அது உண்மைதான். ஆனா அதே நேரத்துல கர்த்தர் நாம அவரிடத்துல நெருங்கி எல்லாவற்றையும் அவருக்கு தெரியப்படுத்தணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் தெரிந்துதான் கேட்கிறாரு. ஒரு குருடன் வர்றான், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன செய்யணும் உனக்கு அப்படின்னு. நல்லா தெரியும் அவனுக்கு கண் பார்வைதான் வேணும், அததான் நம்ம கொடுக்கணும்னு தெரியும். ஆனா ஆண்டவர், உனக்கு நான் என்ன செய்யணும்னு கிட்ட வந்தோன்னே ஒவ்வொருத்தர்கிட்டையும் இதுதான் கேட்கிறார். நான் பார்வை அடையணும், நான் நடக்கணும், நான் வந்து கேட்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய தேவைகளை ஆண்டவரத்துல தெரியப்படுத்துறாங்க. இன்னைக்கு நீங்க கூட உங்களை ஹம்பிள் பண்ணி, அவருக்கு தெரியாதா, அப்படி அல்ல, ஆண்டவருக்கு எல்லாம் தெரிந்தாலும் நான் அவரிடத்துல போய் நான் சொல்லுவேன், நான் ஜெபிப்பேன், நான் கண்ணீரோடு கூட கர்த்தரோட சமூகத்துல நான் காத்திருப்பேன்னு சொல்லி நீங்க ஜெபிக்க பழகும் போது, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலனா, இக்கட்டான சூழ்நிலையில, நெருக்கமான சூழ்நிலையில நீங்க ஜெபித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. அந்த மாதிரி நேரத்துல அதிகமா ஜெபிக்க பழகுங்க. கஷ்டமா இருக்கிற நேரத்துல கர்த்தரிடத்துல போய் கண்ணீர் விட்டு ஜெபிக்க பழகுங்க. இம்மீடியட்டா உங்களுக்கு ஒரு சகாயம் புறப்பட்டு வருவதை நீங்க பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவங்களுக்கு, தாவீதுக்கு ஆண்டவர் என்ன பதில் சொல்றாருன்னா, அதற்கு அவர், நீ அதை பின்தொடர்ந்து போ, அதை பிடித்து நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் அப்படின்னு கர்த்தர் சொல்லிட்டார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும் போது பதில் உண்டுங்க. நம்ம கர்த்தரை தேடும் போது பதில் உண்டு. இன்னைக்கு நம்ம அநேகர்
ஜெபிக்கும் போது ஒரு நம்பிக்கையா நம்ம ஜெபிக்கிறது இல்ல. ஜெபிப்போம், ஆனா ஒரு கடமையா அதை நம்ம ஜெபிப்போமே தவிர்த்து இந்த ஜெபத்துக்கு நிச்சயம் பதில் வரும்ன்ற விசுவாசத்தோடு நம்ம என்ன பண்றதெல்லாம் அநேக நேரத்துல ஜெபிக்கிறது இல்ல. நம்ம இந்த விசுவாசத்தை வளர்த்து கொள்ளணும். இதனாலதான் தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு பெயர் பெற்றான். அவன் ஆண்டவர் எவ்வளவு குறை சொல்லிருக்கலாம், நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சு, ஆனா அவன் அப்படி சொல்லல, முறுமுறுக்கவே இல்லை. ஏதாச்சும் ஒண்ணு கர்த்தரை பார்த்து அவன் சொன்னான்னு இருந்தா கர்த்தர் எழுதி வச்சிருப்பாரு. ஆனா இங்க எழுதப்படல. அவன் கர்த்தரை பார்த்து முறுமுறுத்தான், கேள்வி கேட்டான். என் அபிஷேகம் என்ன ஆச்சு, அது நிறைவேறுமா நிறைவேறாதா, நான் ராஜாவா தானே ஆகணும், ஆனா என் வாழ்க்கை நடுத்தெருவுல இருக்கிற மாதிரி இருக்குதே அப்படின்னு அவன் புலம்பல. திட நம்பிக்கையா இருந்தான், திடப்படுத்தி கொண்டான். நான் யாரு, நான் சாதாரண ஆள் இல்ல, நான் இதே தேசத்துல நான் ராஜாவா ஒரு நாள் வருவேன், என் மேல அபிஷேகம் இருக்கு, அதுக்கு வரைக்கும் எனக்கு வர்ற இந்த பாதையில எல்லாம் நான் கடந்து செல்வேன், கர்த்தர் என் கூட இருக்காருன்னு அவன் தன்னை திடப்படுத்தி கொண்டான். கர்த்தருக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹல்லேலூயா. உங்களுடையும் கர்த்தர் இருக்கிறார், உங்க ஜெபத்தையும் கேட்பார்னு நீங்க நம்பி உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்க. பாருங்க, இதே அதிகாரம் 19வது வசனத்துல, அவர்கள் கொள்ளையடித்து கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். ஹல்லேலூயா. அவனோட ஆடு மாடு மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நீங்க கர்த்தருக்குள்ள உங்களை திடப்படுத்தி கொள்ள பழகி கொண்டீங்க. உங்க நெருக்கமான சூழ்நிலையில, பிரச்சனையான நேரத்துல, எதிர்பார்க்கல ஆனா ஏராளமான புயல் என்ன சுத்தி வீசிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு சங்கடமான சூழ்நிலைகள்ல நீங்க கர்த்தரை நோக்கி செபிக்கவும், கர்த்தருக்குள்ள உங்களை திடப்படுத்திக்கவும், உங்க தரிசனத்தின் மேல உறுதியா இருக்கவும் நீங்க பழகிக்கிட்டீங்கன்னா கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்படியே உங்க வாழ்க்கையில நிறைவேறும். அவன் திடப்படுத்தி கொள்ள பழகுனான், கர்த்தர் இடத்துல ஜெபித்தான், எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். அவன் இழந்து போன ஒன்றுல சிறியது கூட குறையலையாம், எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான், யுத்தம் செய்தான். அன்றைக்கு அவன் மாம்சத்தோடு நேரடியாக யுத்தம் செய்து வென்றான். இன்னைக்கு நீங்களும் நானும் மாம்சத்துல யுத்தம் செய்தால் வெற்றி கிடையாது, ஆவியிலே யுத்தம் செய்ய வேண்டும். ஆவியிலே எப்படி யுத்தம் செய்ய வேண்டும்? செபிக்க வேண்டும், செபித்து போராட வேண்டும். இந்த பிரச்சனை மாறித்தான் ஆக வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லி அவரோட சமூகத்துல நீங்க அவரோட பாதத்துல கண்ணீரை வடிக்கும் போது அது ஆவிக்குரிய போராட்டம். அந்த போராட்டத்துல நீங்க ஜெயிப்பீங்க, எல்லாவற்றையும் திருப்பி கொள்வீங்க. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் இழந்து போயிருக்கீங்களோ, நம்பிக்கை இழந்து போயிருக்கீங்களா, விசுவாசத்தை இழந்து போயிருக்கீங்களா, நல்ல ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ முடியாம அந்த சாட்சியின் வாழ்க்கை இழந்து போயிருக்கீங்களா, சுகத்தை இழந்து போயிருக்கீங்களா, அன்பை இழந்து போயிருக்கீங்களா, உறவுகளை இழந்து போயிருக்கீங்களா, எதை நீங்க இழந்து போயிருந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ சகலவற்றையும் குறைவில்லாமல் திருப்பிக் கொள்ளுவாய். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க இழந்தவற்றை திருப்பிக் கொள்வதற்கு நீங்க கர்த்தருக்குள்ள உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்க. முறுமுறுக்க வேண்டாம், குறை சொல்ல வேண்டாம். ஆண்டவருக்கு எல்லாமே தெரியாதா என்று சொல்லி அவருக்கு மேல நம்ம போய் ஆண்டவரை குறை பேச வேண்டாம். அவரிடத்துல தாழ்மையாய், கர்த்தாவே என் நிலைமைய பாருங்க, எனக்கு இவ்வளவு நெருக்கமா இருக்கு, எனக்கு உதவி செய்யுங்க, என்னை கை தூக்கி நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி நீங்க கர்த்தரிடத்துல நீங்க கேட்கும் போது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உடனடியாக உங்களுடைய காரியங்களில் அவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். நீங்க இன்னைக்கு ஆயத்தமா இருக்கீங்களா? எதெல்லாம் உங்க வாழ்க்கையில ஒருவேளை ஏராளமான பிரச்சனைகளுக்குள்ள போலாங்க, எவ்வளவு பிரச்சனைகளுக்குள்ள வேணா போலாம், ஆனா அந்த பிரச்சனைக்குள்ள நீங்க போகும்போது கர்த்தரோட நீங்க இருக்கிறீங்களான்றதை நீங்க பார்த்து கொள்ளணும். பிரச்சனையினால கர்த்தரை விட்டு விலகிடக்கூடாது, அதுதான் ஆபத்து. பிரச்சனைக்குள்ள கூட நம்ம ஊடுருவி போயிடலாங்க. கர்த்தரை விட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா அதுதான் டேஞ்சர் ஜோன். உங்க வாழ்க்கை அப்படி இருக்குன்னா கர்த்தர் இந்த நாள்ல சொல்றாரு, நீ திரும்பு, என்னிடத்துல திரும்பு, நான் உன் கூட இருக்கேன், என்னை நம்பு, என்னை விசுவாசி, நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் நிச்சயம் உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, இயேசுவின் நாமத்துல உங்க திருச்சமூகத்துல வருகிறோம். இதோ தாவீதை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டோம், வாசித்திருக்கிறோம். அப்பா, தாவீது எவ்வளவு நெருக்கப்பட்டானோ அவ்வளவு அவன் தன்னை உமக்குள்ள திடப்படுத்தி கொண்டான், ஜெபித்தான், உம்மிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றான், தன்னுடைய தரிசனத்துல உறுதியா இருந்தான், அவன் இழந்ததெல்லாம் பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு உடைய பிள்ளைகளும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். எது அவர்கள் வாழ்க்கையிலே இழந்து போய் அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாலும், அழுவதற்கு கூட பலன் இல்லாமல் அழுது கொண்டிருக்கிறவர்களா இருந்தாலும், அநேக இழப்புகளுக்குள்ள போய் அந்த இழப்பிலிருந்து எப்படி மீண்டு வருவதென்று தெரியாமல் தவித்து கொண்டிருந்தாலும், ஆண்டவரே நீர் அவர்களுக்கு ஒரு நல் வழியா இருக்கிறீரப்பா. உம்மை நோக்கி பார்க்கும் போது, உம்மிடத்துல விசாரிக்கும் பொழுது, உம்மிடத்துல ஜெபிக்கும் பொழுது
நீர் வழியை திறக்கிறவராய் இருக்கிறீரப்பா. நீர் தடைகளை உடைக்கிறவராய் இருக்கிறீரப்பா. எல்லா கோணல்களையும் செவ்வையாக்குகிறவராய் இருக்கிறீர். பிள்ளைகள் வாழ்க்கையிலே தாறுமாறுகளாய் ஆண்டவரே தாறுமாறாய் அநேக போராட்ட பிரச்சனைகளுக்குள்ள போய்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் அப்பா. எல்லாவற்றையும் சீர்படுத்துவீராக, ஸ்திரப்படுத்துவீராக, உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே உமக்குள்ள நிலைநிறுத்துவீராக, மகிமைப்படுத்துவீராக, அலங்கரிப்பீராக ராஜா. ஒப்பு கொடுக்கிறோம். உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ ராஜா? பிள்ளைகளுக்கு அதிசயத்தை செய்யுங்க. இழந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் திருப்பிக் கொள்ள பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஜெபமே ஜெயன், ஜெபமே ஜீவன், ஜீவியத்திற்கு ஜெபமே சட்டம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பா, பிள்ளைகள் ஜெபத்தை கையில எடுத்து அன்றைய விசுவாசத்துல நின்று எல்லா தடைகளையும் மேற்கொண்டு ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. அநேக சாட்சிகளை எழும்ப பண்ணுங்க. இயேசுவின் மூலமேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து கர்த்தருக்குள் நீங்கள் உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் சகலவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். God bless you. Light of the world, you step down into darkness.